அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் முத்தஃபிஃபீன். இந்த சூறாவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இறக்கப்பட்ட காலம். இந்த அத்தியாயத்தின் விளக்கும் பணியிலிருந்து இதில் அடங்கியுள்ள கருத்துக்களிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மக்கா வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கியது என்று தெளிவாக புலப்படுகின்றது. அந்த கட்டத்தில் மக்காவாசிகளின் உள்ளங்களில் மறுமை நம்பிக்கையை பதிப்பதற்கு தொடர்ந்து பல அத்தியாயங்கள் இறங்கிக் கொண்டு இருந்தனர். அப்பொழுது இருந்த நிலை இதுதான். மக்காவாசிகள் சாலைகளிலும் கடைவீதிகளிலும் பொது அவைகளிலும் முஸ்லிம்கள் மீது வசை மாறி பொழியவும் அவர்களை இழிவுபடுத்தவும் தொடங்கிவிட்டிருந்தார்கள். ஆனால் முஸ்லிம்களை அடித்து துன்புறுத்தும் கொடுமை, சித்திரவதை செய்யும் கட்டம் இன்னும் தொடங்கவில்லை. கருத்துக்களும் விவாதங்களும். இந்த அத்தியாயத்தின் மைய கருத்து மறுமையாகும். முதல் 6 வசனங்களில் வணிகர்களிடையே பொதுவாக காணப்பட்ட ஏராளமாய் பெருகிவிட்டிருந்த மோசடி போக்கு கண்டிக்கப்பட்டுள்ளது. சமூகத்தின் எண்ணற்ற தீமைகளில் எவரும் மறுக்க முடியாத இந்த ஒரு தீமையை எடுத்துக்காட்டாக கொண்டு மறுமையை குறித்து அலட்சியமாய் வாழ்வதன் தவிர்க்க முடியாத விளைவே இந்த தீமை என்றும் உணர்த்தப்பட்டுள்ளது. ஒரு நாள் நான் இறைவன் முன் சென்று நிற்க வேண்டியுள்ளது. ஒவ்வொரு காசுக்கும் அவனிடம் கணக்கு தர வேண்டியுள்ளது என்னும் உணர்வு மக்களுக்கு ஏற்படாத வரை அவர்கள் தம் விவகாரங்களில் முழுமையாக நேர்மையை கைக்கொள்வது சாத்தியமற்றதாகும். இவ்வித ஒழுக்கத்திற்கும் மறுமை கோட்பாட்டுக்கும் உள்ள தொடர்பினை நன்கு மனதில் பதியும் வண்ணமும் அழுத்தமாகவும் தெளிவுபடுத்திவிட்டு பின் வசனம் 7 - 17 வரை இந்த தீயவர்கள் மறுமையில் அழிவுக்குள்ளாவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. பிறகு வசனம் 18 முதல் 28 வரை நல்லவர்கள் அடையும் நல் முடிவு குறித்தும் விளக்கப்பட்டுள்ளது. இறுதியில் நம்பிக்கையாளர்களுக்கு ஆறுதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் நிராகரிப்பாளர்கள் இவ்வாறு எச்சரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்று இந்த மக்கள் நம்பிக்கையாளர்களை இழிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மறுமையில் இதே குற்றவாளிகள் தம்முடைய நடத்திற்கான தீய கதியை காண்பார்கள். மேலும் நம்பிக்கையாளர்கள் அன்று இந்த குற்றவாளிகளின் தீய கதியை கண்குளிர கண்டு மகிழ்வார்கள். அத்தியாயத்தின் பொருள். அளவில் மோசடி செய்பவருக்கு கேடுதான். அவர்கள் எத்தகையோர் என்றால் மக்களிடமிருந்து அளந்து